ஊரே சேர்ந்து குத்திட்டு இருக்கானுங்க, நீ அப்ப கூட பண்ண மாட்டியா? புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. இது வரைக்கும் அந்த எபிசோட்லயே நேத்தியோட எபிசோட் தான் வேற லெவல். இந்த மாதிரியே டெய்லி இருந்துச்சுன்னா யாருக்காவது போர் அடிக்குமா? பட் அது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி யாருக்கு தெரியுமா சொல்லணும்? நம்ம பாருக்கு. ஏன் நேத்து சண்டை போட்டாங்களே அதனாலயா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. எஃப்ஜேவை புடிச்சு அடிச்சாங்களே அதுக்காகவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. அப்ப என்னன்னா சொல்லி தொலையேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். இது வரைக்கும் எல்லாருமே சேஃப் கேம் ஆடிட்டு வராங்கல்ல, அவங்க எல்லாரோட முகத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கிழிக்கிறாங்க. அதன் மூலியமா கேம் டே பை டே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஒருவேளை எல்லாரோட மாஸ்கும் கிழிஞ்சி ரியல் ஃபேஸ காமிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, அந்த நாள்ல தான் பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பமாகும். அதுக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது, இன்னும் ஒரு 1 வீக்ல ஸ்டார்ட் ஆயிரும். அதை விட வரேன்னா ஒன்னு எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். சரி, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத ஸ்டார்ட் டு எண்ட் பாத்துடலாமா? இப்ப பாருவும் தர்பூஷணியும் ஆரம்பத்திலே பிளான் போட்டு வச்சுக்கிறாங்க. அண்ணே நேத்தி மாதிரி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ண வேணாம், இன்னைக்கு ஒரு சிலதெல்லாம் அப்ரூவ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த வினோத், எஃப்ஜே இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, நீ சும்மா இருமா, நல்லா இருந்தா மட்டும் தான் அப்ரூவ் பண்ணணும். வினோத்தெல்லாம் ஜூஸா போடுறான், வாயில வைக்க முடியல, டேஸ்டும் இல்ல வாசனையும் இல்ல, நல்லா இருந்தா அப்ரூவ் பண்ணலாம், இல்லனா ரிஜெக்டட் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காரு. ஏயோ ஒன்னையும் அந்த ஆளையும் வச்சு வெளியே மெய்யழகன் லெவலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா அந்த ஆளை போய் நாமினேட் பண்ற, QC-ல குத்தலாம் நினைக்கிற? கண்ட்ரி ப்ரூட். உன்னை பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. அடுத்து அண்ணன் உங்களுக்காக தனது கிளி போன்ற கீச் கீச் குரலில் உங்களுக்காக ஒரு பாடலை பாடுவார். இத ஓரமா உட்காந்து பார்த்துட்டு இருந்த மெய்யழகன் கார்த்தி சுமார் பரா அங்க இருந்து கடகடன் கிளம்பி வந்து, பாண்டியராஜன் சார் படத்துல எல்லாம் பைத்தியங்களும் புடிச்சுன்னு வந்து ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க தெரியுமா, 2000 அந்த படத்துல உங்களை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறாரு, அவரை போய் எப்படி குத்த உங்களுக்கு மனசு வருது தர்பீஷ்? இது வரைக்கும் முன்னால உன்னை வா போன்னு கூப்பிட்டாலும் பின்னால கருப்சா வேணாம் தான் சொல்லியிருக்கேன். நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்ல. அடுத்து ஆதிரையும் அவங்களோட டேஷ் எஃப்ஜேவும் என்னது டேஷா, அது என்ன டேஷ் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குன்னே தெரியல. அப்படி தெரியல அப்படின்றப்போ அது டேஷ்ல தானே வைக்கணும். பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். சோ இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்துக்கிட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பார்வதிக்கு ஏதாவது வேலை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஆதிரை என்ன பண்ணாங்க, பாரு ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட, என்னால வர முடியாது, எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்க, எனக்கு தண்ணி வேணும், அதை எடுத்துட்டு வர நீங்க இங்க வரணும் அப்படின்னு சொன்னாங்களா? எது ரெஸ்பெக்டோட சொன்னாலே இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், நீ என்கிட்ட அதட்டி வேற சொல்றியா, செய்ய முடியாது பே அப்படின்ட்டு போயிட்டாங்க. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே, அது ஏன் தெரியல. என்னதான் ஆதிரை சொல்றது ஆஸ் பர் ரூல் படி செய்யணும் அப்படின்னாலும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நிக்கிற பாரு மேலதான் ரெஸ்பெக்ட் வருது. ஏன்னு கேட்டா ஆரம்பத்திலேயே ஆதிரை ஒரு நல்ல கேமர், கரெக்டா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா சமீபத்துல அவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் வச்சு பாக்குறப்போ, எஸ்பெஷலி அவங்க டேமேஜ் ஆகுறப்போ, உனக்கு தேவைதாமா வாங்கிக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இப்ப கூட ஒண்ணும் கிடையாது, ஆனது ஆச்சு 10 மணிக்கு ஆச்சுன்னு மறந்துடுறோம். இதுக்கப்புறமா அந்த பயபுள்ள பின்னாடியே சுத்துறதை நிறுத்திட்டு ஒழுங்கா கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை அமைச்சுக்கிறதும் அமைச்சுக்காததும் நீங்க எஃப்ஜே பின்னாடி சுத்துறதுல தான் இருக்கு. என்ன சீடா, மீண்டும் லௌகிக வாழ்க்கை என்னும் குழியில் விடத்தான் போகிறாயா? ஆமா குருஜி. சரி, இப்போ என்னால வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல பாரு, அவங்க ஸ்ட்ரைட்டா போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? என்னங்க எதிர் வீட்ல ஒரே கூத்தும் குமாளமா இருக்குங்க. இத பார்த்த எஃப்ஜேக்கு காண்டாயிடுச்சு. இங்க இருந்து கிளம்பி போய் பாரு பாரு கம் அண்ட் க்ளீன் மை ரூம் அப்படின்னு சொல்ல, நானும் வியானாவும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, என்னது இது எனக்கு புரியல, எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு போய் தன்னோட அக்காவான கனி கிட்ட கம்ப்ளைண்ட். அக்கா இங்க நடந்து போய் என்னன்னு கேட்டாங்க, ஏமா ஒரு சில வேலைகள்லாம் எங்களால செய்ய முடியாது, இவங்க உட்காந்துக்கிட்டு அவனோட கதை அடிச்சுக்கிட்டு தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்களாம், அதை எடுத்துட்டு போய் நாங்க கொடுக்கணுமா, அதெல்லாம் செய்யவும் முடியாது, அது மூலியமா நீங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் செய்ய முடியாது, அதையும் மீறி நீங்க பிக் பாஸ்ட சொல்லி பர்சனல் ஒர்க்னு அவங்க என்ன கேட்டாலும் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா அப்பவே என்னால செய்ய முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றதை கேட்ட எஃப்ஜே, என்னது இது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது அப்படின்னு பிரவீன் ராஜை போய் மிரட்டிட்டு இருக்காரு. அத நீ சொல்லக்கூடாது, வீட்டுல தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, நான் சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து சொல்றேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது அப்படிங்கிறாரு. இத கேட்ட வீட்டு தலை உருளுதே என் தலை அப்படின்னு தலையில கை வச்சுக்கிட்டாங்க. சோ போய் பாரு கிட்ட உங்களுக்கு எதெல்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்குன்னு என்கிட்ட சொல்லிருங்க, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க சொல்றேன் அப்படின்னு சொல்ல, பாரு என்ன சொன்னாங்க, வந்துருவீங்களே எஃப்ஜே, ஆதிரை, சபரி, இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க உடனே கிளம்பி வந்துருவீங்களே. உனக்கு என்ன பிடிக்கும்ங்கறத கூட எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா என்ன பிடிக்காதுல்ல உனக்கு?
அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, நான் எல்லாருக்கும் தான் பேசுறேன் அப்படின்றாங்க. ஆனா பாரு சொல்றது என்னன்னா, என்னை இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தினா என்னால போக முடியாது அப்படின்றதுதான். இந்த பாரு வீம்புக்குனே பண்றாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. இருந்தாலும் அது ஏன் தெரியல, ஆதிரை அண்ட் எஃப்ஜேக்கு ஆப்போசிட்டா பண்றப்போ அப்படிதான் குத்து நல்லா குத்து அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. பட் எனக்கு மட்டும் தான் இப்படி ஃபீல் ஆகுதா இல்ல உங்களுக்குமா? எனக்கும் தான். இதனால உச்சக்கட்ட காண்டான எஃப்ஜே என்ன பண்ணாரு, என்ன மீறி எப்படி சமைச்சிடுறீங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லி லைட்டர் எடுத்து பாக்கெட்ல சொருவேன். தம்பி எஃப்ஜே ஹலோ, அதை கீழே வைமா, அது கிச்சன் ப்ராப்பர்ட்டி, அதை எடுக்க உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது ஏன் எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது? நான் சூப்பர் டீலக்ஸ், ஐ ஹேவ் ஆல் ரைட்ஸ். சமைக்க கூடாதுன்னா சமைக்க கூடாது. இந்த பார்வதி உங்க டீம் தானே, அவங்க மட்டும் ரூல்ஸ் பிரேக் பண்ணுவாங்களா, நாங்க பண்ணக்கூடாதா அப்படின்னு சண்டைக்கு போவ பிரவீனோட ஒத்தாசைக்கு சண்டைய கெமி வர வாயி மூக்கெல்லாம் பொட்டைக்கு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க இந்த கெமி. ஏண்டா மாப்ளை, என்ன மப்பு இருந்தா இந்த ஈஸ்வரி மேல கைய வச்சிட்டு நீ பாட்டுக்கு போய்க்கிருப்ப. உங்க ரெண்டு பேரும் சண்டைக்குள்ள எப்படி என் லைட்டர் நீங்க எடுக்கலாம் அப்படின்னு கேட்க, அப்படிதான் எடுப்பேன் அப்படின்னு ஆக்ரோஷமா இவரும் பேசிட்டு இருக்காரு. அந்த கேப்ல இந்த வினோத் பயப்பல என்ன தெரியுமா பண்ணுச்சு, அந்த லைட்டர் இந்த எஃப்ஜே கிட்ட இருந்து ஆட்டைய போட்டு எஃப்ஜேவை தேட விட்டுருச்சு. ஐயோ சண்டையில எங்க வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு போய் லைட்டரை தேட, என்னத்தப்பா தேடுற அண்ணா, லைட்டரை காணனே பாருங்க, கட்டில கட்டில இத வச்சிருக்கீங்க பாருங்க, எது இதுவா பாரு அப்படின்னு லைட்டர் எடுத்து கொடுக்குது இந்த பீஸ். அங்க அவ்வளோ பெரிய அமுளி தொமுளி போயிட்டு இருக்குது, அங்க வந்து லைட்டர் ஒழிச்சு வச்சு விளையாடுது பாத்தீங்களா இந்த பீஸ். நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா, பேப்பயல. சரி, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பாரு அண்ட் எஃப்ஜேக்குள்ள இருக்க அந்த கோல்டு வார். ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பழி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கான்ல இருக்காங்க. பட் இதுல முக்கியமா எஃப்ஜேக்கு சப்போர்ட்டா ஆதிரை, சபரி, காரக்குழம்பு எல்லாம் இருக்காங்க. அதாவது சப்போர்ட்டானா எங்க கேப் கிடைக்கும் அந்த பொண்ணை வச்சு செய்யலாம் அப்படின்னு. அதனாலேயே நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க, பட் நீங்க சொன்னா மட்டும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாங்க பாரு. யோ என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அடிச்சு 4 எலும்பு உடைங்க. பட் இதுல பரிதாபம் என்ன அப்படின்னா, இத்தனை நாள் நம்ம பாருக்கு சப்போர்ட்டா தர்பீஸ் இருந்துச்சு. ஆனா நேத்து எபிசோட்ல அந்த பீஸையும் சைலண்டா உள்ள இழுத்து போட்டுருச்சுங்க இந்த அன்பு கேங் 2.0. அந்த பீஸை மட்டுமா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கூடவே சுத்தன கலையும் இழுத்து போட்டாங்க. சோ இப்ப பாரு தனி மரமா சுத்திட்டு இருக்காங்க. எல்லாம் இருந்தாங்க, இப்ப யாரும் இல்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கு. கடந்து போறதுதானே வாழ்க்கை. கவலைப்படாதீங்க பாரு, உங்க கூடவே இருக்கவே இருக்காரு கமருக்கட்டு. அந்த ஒரு பீஸ் போதும், லைட்டா கீ கொடுத்து விட்டீங்க அப்படின்னா கமருக்கட்டு மாதிரி கடிச்சு தின்றோம் இந்த கமரு. சோ அதை யூஸ் பண்ணீங்க. எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இவன் தான். இவன் இருக்கும்போது ஏயா கவலைப்படணும்? அப்படியே ஒரு பக்கம் வாக்குவாதம் போயிட்டு இருக்கிறப்போ யூனிஃபார்ம் போடாம இந்த பாரு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க போல இருக்கு. ஐயோ ட்ரெஸ் போடலையே அப்படின்னு பேக் அடிச்சாங்க. அந்த மேட்டரை இந்த பீஸுங்க எல்லாம் பார்த்துட்டு உடனே பாருக்கு போய் தோப்புக்காரனை கொடு 20 டைம்ஸ் அப்படின்னு சொல்ல, தோ இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம கேணி அக்கா போடுங்க தோப்பு காரணத்தை அப்படின்னு கேட்க, அப்படின்னு அவங்களும் தோப்புக்காரனை போட்டாங்க. ஆனாலும் இந்த பார்வதிக்கு குசும்பப்பா. இந்த பீஸால கிரியேட் ஆன சண்டை இப்ப குக்கிங் டீமும் எஃப்ஜேவும் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ யூனிஃபார்ம் போட்டு என்னப்பா வேலை கொடுங்க அப்படின்னு இங்க இருந்து கத்திட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தான் புள்ளையும் கிள்ட்டு தொட்டிலையும் ஆட்டுறது. அண்ட் இந்த சண்டை போயிட்டு இருக்கிறப்போ அதெல்லாம் தர முடியாதுப்ப அப்படின்னு சொல்லிட்டு போல இருக்கு இந்த எஃப்ஜே பீஸ். அதுக்கு கெமியும் அவர் லைட்டர் கொடுத்தாலும் எங்களால சமைக்க முடியாது, இந்த மாதிரி பேசினதுக்கு அண்ட் லைட்டர் எடுத்ததுக்கு இவர் சாரி சொல்லியே தீரணும் அப்படின்னு இந்த அம்மா ஒரு புடி பிடிக்கிறாங்க. ஆனா கலை சொன்ன ஒரு விஷயம் உண்மைதான்ப்பா. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது, அன்பு கேங்ல எல்லாருமே இங்க இருக்காங்களே, இந்த சபரி மட்டும் காணமே அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருந்தா உள்ள பெட்ல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. சார் எதுக்காக சார் இந்த தியானம்? என்ன சொல்ல வரீங்க நீங்க? தர்ம யுத்தம் ரஜினி சார் படம் இனி டிவில போடுறாங்க, போய் பாருங்க. அப்பதான் புரிஞ்சு நம்ம கலையரசன் சொன்னது, இந்த பீஸ் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அப்பப்போ கிரியா அப்படின்னு ஒண்ணு பண்ணுது அப்படின்னு வீக்கெண்ட்ல சொல்லியிருந்தாரு தெரியுமா அந்த மேட்டர். சோ அதெல்லாம் முடிச்சுட்டு சைலண்டா அங்கிருந்து வந்து, இங்க பாரு எஃப்ஜே ஒண்ணும் இல்ல கூல் கூல் அப்படின்னு நீங்க கூல் பண்ணிட்டு கடுப்பாய் பாத்ரூம்க்கு போய் அழுதுட்டு இருந்த கெமியை பிடிச்சி, இங்க பாரு கெமி, அவன் இன்டென்ஷனா உன்னை சொல்லிருப்பான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா கிடையாதுமா, அவன் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுதான் உன்னை சொன்னான், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா முதல்ல யோசி, அந்த ஆள் இப்படி பண்ணிருப்பானா இப்படி செஞ்சிருப்பானான்னு, and then react அப்படின்னு சாந்தம் பண்ணி கூல் பண்ணி கூட்டு வந்தாரு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இது தாண்டா பிக் பாஸ், இப்படி ஆனா ஈஸியா முடிஞ்சிச்சு. இப்படி எமோஷன் வருதா அப்ப இந்த யோகா பண்ணு, அந்த எமோஷன் வருதா அதை கண்ட்ரோல் பண்ண இந்த யோகா பண்ணு அப்படின்னு வெளியே ஃபுல்லா 1 இயர் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. சோ அவரே அவருக்குள்ள எல்லா எமோஷனையும் கண்ட்ரோல் பண்ணி மத்தவங்க எமோஷனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. பட் யார் எமோஷன் நீங்க கண்ட்ரோல் பண்ணாலும் வெளியே நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் தான் பிக் பாஸ். இப்படியே போய் எல்லா எமோஷனையும் கண்ட்ரோல் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூடிய விரைவில் நீங்க உள்ள யோகா பண்ண வரைக்கும் போதும், வெளியே போய் பண்ணுங்க அப்படின்னு அமுச்சு விட்டுருவாங்க. சோ பார்த்து பொழைச்சுங்க ராஜா. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. பட் இந்த கேப்ல விக்ரம் என்ன பண்ணாரு, எஃப்ஜேவை தனியா கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணாரு. இங்க பாரு எஃப்ஜே, அவங்க உன்னை திசை திருப்பி மக்களை அவங்கள மட்டுமே பார்க்க வைக்கிறாங்க. இப்ப அவங்க பயங்கரமா கத்திட்டு இருக்கிறப்போ கேமரா
கேமரா யாரை ஃபோக்கஸ் பண்ணும்? அவங்கள. அப்ப மக்கள் யார அதிகமா பாப்பாங்க? அவங்கள. சோ இங்க கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன்னா அவங்க வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ற நீ கேமராவும் அவங்கள மட்டும் தான் பாக்குது. அப்போ உங்களுக்காக வேலை செய்யறோமே நாங்க, எங்களோட வேலையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சோ எங்களையும் பார்க்கணுமா இல்லையா ராஜா அப்படின்னு எஃப்ஜேவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். ஆனா டியர் விக்ரம் அவர்களே, உங்க கஷ்டம் கவலை எல்லாம் புரியுது. நம்ம இங்க வந்து குடுக்குற வேலையை செஞ்சுட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிருவோம் அப்படின்றது மட்டும் செஞ்சுட்டு போனோம்னா எந்த கேமராலையும் நம்ம தெரிய மாட்டோம். சோ எங்க வாய்ஸ் அவுட் பண்ணுமோ அங்கெல்லாம் பண்ணா மட்டும்தான் கேமரால தெரிய முடியும். பட் அதெல்லாம் முடியாது. நாங்க கேமராலையும் தெரியணும், குட் பாயாவும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஷோ இது கிடையாது. சோ நீங்களும் பார்த்து பொழைச்சிக்கங்க. பட் உங்க பொறுமையை நான் பாராட்டுறேன். தேங்க்ஸ் பா. அடுத்து எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி இந்த QCல இருக்க இவங்க 2 பேருக்கும் இப்ப இருக்க ரோல்ல இருந்து அப்கிரேட் பண்றோம். அது என்னன்னா, இப்ப நீங்க உங்க இடத்துல மட்டும் உட்கார்ந்துருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஜூஸ் போடுறாங்க பாத்தீங்களா, அங்கேயும் போய் நீங்க செக் பண்ணலாம். எப்படி வேணா செக் பண்ணலாம். அண்ட் ஜூஸ் ஓனர் மட்டும் இல்ல, பாட்டில் எல்லாம் குடுக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களையும் செக் பண்ணலாம். மொத்தத்துல என்ன வேணுமோ பண்ணீங்கப்பா, எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சாதா எண்ணெய்ல கிருஷ்ணாயில ஊத்தி விட்டாங்க. எல்லாரையும் வகையை மாட்டி விட்டுட்டியே. பேஷ் பேஷ். இது மட்டுமா, அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா குவாலிட்டி செக் அதிகாரிகளை சரியாக கவனிக்க வேண்டும். சோ வெரி சிம்பிள், சட்டம் உங்கள் கையில் அப்படின்னு ஏத்தி விட, இப்ப வாடி மகனே எஃப்ஜே, நீயும் சரி உன்னோட ஆளான ஆதிரையும் சரி வருவீங்கல்ல, நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு பாருவோம். வாடா வினோத், நீயும் சரி என் பழைய பகையாளி கமருதீனும் சரி உங்களை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு தர்பூசணியும் பயங்கரமான ஒரு பிளான்ல இருக்காங்க. நீங்க 10 பேரு, நாங்க 2 பேரு. ஆனா இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பாருக்கு பிடிக்காத எஃப்ஜேவை தர்பூசணிக்கு பிடிக்குது. அண்ட் தர்பூசணிக்கு பிடிக்காத வினோத பாருக்கு பிடிக்குது. இதுதான் நேத்து எபிசோடோட மிகப்பெரிய ஹைலைட். இந்த ட்விஸ்ட பார்த்த உடனே அடடே இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, தானா வந்து சிக்குதே, என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு கால் மேல கால் போட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டாங்க பிக் பாஸ் குழு. பேசாம உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பாரு. இப்ப மறுபடியும் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாரும் அடிச்சு புடிச்சு பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த பக்கம் நம்ம QC டீம் ஜூஸ் சென்டருக்கே போய் ஒவ்வொரு ஜூஸ் ஓனரையும் புடிச்சு நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாரு யார நோண்டுவாங்க? இந்த மீசக்காரே. எஸ், நம்ம எஃப்ஜேவை தான். ஸ்ட்ரைட்டா போய் அவர் டேபிள் மேல உட்காந்துக்கிட்டு, என்ன எஃப்ஜே எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்க, மேடம் சாப்பிடுற இடத்துல போய் உங்க டிக்கியை தூக்கி வந்து வைக்கிறீங்களே, இறக்குங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்ல, எது டிக்கி டிக்கி இறக்குங்களேன் கொஞ்சம். பாத்தீங்களா ஒரு QCயை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது சரி எஃப்ஜே, ஏன் இவ்வளவு திமிரா பேசுறீங்க? நீங்க நடந்துக்கிறது அப்படி இருக்கு மேடம், அதனால அப்படிதான் பேசுவோம். சரி எந்திரிச்சாச்சு, இப்ப சொல்லுங்க, ஏன் உங்க வாயில இருந்து இந்த மாதிரி கடுமையான வார்த்தை டிக்கின்லாம் வருது? இது ஒண்ணு கடுமையான வார்த்தை இல்லைங்க அப்படின்னு அவரும் கட் அண்ட் ரைட்டா தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த அம்மாக்கு அடிபணிஞ்சு போய் அப்பேற்பட்ட காயனும் தேவையில்ல, நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் எனக்கு தேவையில்ல அப்படின்றதுதான் அந்த பீஸோட எண்ணம். பட் அப்படி அந்த பீஸ் ஒத்துக்கிட்டாலும் எனக்கு இதாப்பா சான்ஸ், நான் சும்மா விட்டுருவேனா, உன்னை நோண்டிக்கினே தான் இருப்பேன் அப்படின்னு இந்த பீஸ் வாலண்டியரா போய் எஃப்ஜேவை பிடிச்சி நோண்டுறது மட்டும் இல்லாம அவருக்கு சரங்கு வர்ற அளவுக்கு சொரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தர்பூஸ் என்ன பண்ணுது, ஜூஸ் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வினோத்தோட இடத்துக்கு போய் குடு நான் டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நிக்குது. யோ நான் என்ன சக்கரையே போடலையா, அதுக்குள்ள டேஸ்ட் பண்ணணும்னா அப்படின்னு போ சொன்னாரா. உடனே அவரை காப்பாத்துறதுக்காக பாரு அங்கிருந்து வந்து, அதுக்குள்ள எதுக்கு நீ இந்த டேபிளுக்கு வந்த, அந்த டேபிளுக்கு போ அப்படின்னு சபரி டேபிளுக்கு மாத்தி விட்டாங்க. பாவம் தர்பூஸ் என்னென்னவோ பிளான் போட்டு வந்து வினோத் அடிக்கிறதுக்கு, கட்சியில உள்ள பூந்து இந்த பாரு சொதப்பி விட்டதுனால தப்பிச்சுட்டான்டா, அடுத்த தடவை சிக்குவான் அப்போ நொறுக்கிடுறான் உன்னை அப்படின்னு சைலண்டா நடந்து போயிட்டார். இப்ப நம்ம தர்பூஸ்க்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம தான் அதிகாரத்தை பயன்படுத்தலாமே, நம்மளை இவங்க அனுசரிச்சு போறது மட்டும் இல்லாம நம்ம கேட்கறதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றத யோசிச்சு, எனக்கு இப்ப சோறும் முட்டை குழம்பு வேணும், செஞ்சு தரலனா ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்னு ஒரு ஆர்டரை போட, நான் செய்றேன் அப்படின்னு சுபிக்ஷாவும் கனியும் முந்திட்டு நிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பாரு சபரியை கூப்பிட்டு, எனக்கு மேகி நூடுல்ஸ் வேணும், போய் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்ல, பொசுக்குன்னு இந்த பீஸும் ஒத்துக்குச்சு. நம்ம கை பக்குவத்தை தெரிஞ்சுக்காம இங்க இருந்து போக கூடாது, உட்காரு. யோ உனக்கு பார்வை பிடிக்காதானயா, நியாயப்படி பார்த்தா செஞ்சு தர மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சண்டை போடணும்ல, எஃப்ஜே மாதிரி சண்டை போடியா அப்படின்னு நம்ம மைண்ட் வாய்ஸ் ஓட்டினா, இந்த பையபோல கேஷுவலா ஒத்துக்கிட்டு சமைச்சு எடுத்துன்னு வந்து கொடுத்துச்சு. உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? பட் நம்ம விக்கல்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பே சிவம், பொறுமையே பெருமை அப்படின்னு எல்லார்ட்டையும் அன்பு கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த QC ஆபீசரான பாரு போய் என்ன தூக்கணும் அப்படின்னு கேட்க, ரச்சகன் படத்துல வர்ற நாகார்ஜுனா மாதிரி தூக்கின்னு போய் சேர்ல அப்படியே பதமா உட்கார வச்சாரு. இத பார்த்த நம்ம தர்பூசணி, ஓ அவளை தூக்குனா போதுமா, என்னையும் பிடிச்சி தூக்கு அப்படின்னு கேட்க போறதுக்குள்ள, இருங்க பாட்டில யாராவது தூக்கிட போறாங்க அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுச்சு பீஸ். ஒரு வேளை தூக்கி இருந்தாருன்னு வைங்க,
அடுத்து நம்ம பாருவுக்கு மேகி ரெடி ஆகி வந்துச்சு. இந்த பக்கம் இவங்க 2 பேரை விட்டு கை அமுக்க சொல்றாங்க. பட் ஊட்டி விடுறதுக்கு நம்ம சபரியே தான் வந்தாரு. இங்க பார், உனக்கு தான் கை அமுக்கிற வேலை கொடுத்துருக்கேன்ல, கனியை கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு கனியை ஊட்டி விட வச்சாங்க. அந்த அம்மா ஊட்டி விட்டாங்களா? இதை ஓரமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நம்ம தர்பூஸ்க்கு ஆசை இருக்காதா? சோ ஓரமா நின்று அரோராவை கூப்பிட்டு அந்த மேகி அவ கையில கொடுமா, அவங்க எனக்கு ஊட்டி விட சொல்லு அப்படின்னு சொல்ல, அண்ணே நான் தான் கனிக்கு வேலை கொடுத்துருக்கேன்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம், வெயிட் பண்ணு அப்படின்னு ஆஃப் பண்ணி விட்டாங்க. ஏன்னா பாருவோட ஹிட் லிஸ்ட்ல கனியும் ஒன் ஆஃப் த ஆளு. சோ ஃபுல்லா பழி வாங்கணும்ன்ற மோட்டிவ்ல இருக்காங்க. ஆனா பாவம் தர்பூஸ்க்கும் ஆசை இருக்காதா? இதுதான் சான்ஸ். 4-5 பொண்ணுங்களை சுத்தி நிக்க வச்சு கை அமைக்க விட சொல்றது, கால் அமைக்க விட சொல்றது, ஊட்டி விட சொல்லலாம்னு சொல்லி எதிர்பார்த்தாரு. கடைசியில பாரு கட்டைய போட்டதுனால தர்பீஸோட ஆசையில தோசை ஊந்துச்சு. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்டா. இந்த பக்கம் பாருக்கு ஒருத்தர் விட்ட, அந்த பக்கம் நம்ம திவாகரே தம்பி எஃப்ஜே எனக்கு கையமுக்கி விடுப்பா அப்படின்னு கேட்காமலே வந்து கையமுக்கினாரு எஃப்ஜே. ஏன்னா எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்றது தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க அந்த பீஸ். சோ அதுக்கேத்த மாதிரியே போய் திவாகரை கரெக்ட் பண்ணி பாருவை காண்டேத்தி விட்டுச்சு. அதுக்கேத்த மாதிரியே அந்த தர்பூசணி பீஸும் மடிஞ்சிருச்சு. அவன்பா எஃப்ஜே, அண்ணே அவன் என்ன அசிங்கப்படுத்திருக்கானே, அவன் என்கிட்ட கோவப்பட்டு என்னென்ன பேசிருக்கான்னு தெரியும்ல, விடு பாரு, கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு அங்கேயே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. போற போக்க பார்த்தா எனக்கு உங்களை பிடிச்சிர போல இருக்கே. ஐயோ நம்ம பிளான்ல மண்ணள்ளி போறதுக்கு இந்த ஆளு ஒருத்தம் போதும். அண்ணே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன், தனியா வெளில போய் பேசிக்கலாம், எந்த முடிவும் இப்போதைக்கு எடுக்காத அப்படின்னு சொன்னாலும் தர்பூஸோட மனசுக்குள்ள ஓட்ட போட்டு வண்டு மாதிரி உள்ள இறங்கிருச்சு இந்த எஃப்ஜே. அதனால தலைவர் என்ன சொல்றாரு, பாரு உனக்கு புரியல பாரு, நீ ஒருத்தங்களை அப்ரூவ் பண்ணு, நான் ஒருத்தங்களை அப்ரூவ் பண்றேன், நான் எஃப்ஜேக்கு அப்ரூவ் பண்ணியே தீருவேன், அவன் நல்ல பையன் அப்படின்னு அங்கிருந்தே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு இந்த பீஸ். இந்த லோகத்துல அவன மாதிரி நல்லவனை பார்க்கவே முடியாது. இத பார்க்க பாருக்கு உச்சக்கட்ட கோபம் வருது. இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ணி தர்பூசணி அடக்கி வைக்கிறாங்க. ஆனா இந்த தர்பூசணி அதுக்குள்ள இருக்கிற பாசம் என்னும் ஜூஸை அள்ளி அள்ளி எஃப்ஜே மேல தெரிச்சுக்கிட்டே இருக்கு. பட் பாருக்கு இந்த இடத்துல நான் உட்கார்ந்திருக்கிறதுக்கு மெயின் காரணமே அந்த எஃப்ஜேன்ற பீஸ அடிச்சு காலி பண்ணுன்றதுதான். அதுக்கே முட்டுக்கட்ட போடுறானே இந்த ஆளு அப்படின்னு எவ்வளவு கோவம் வந்தாலும் டைரக்டா தர்பூசணி மேல காமிக்காம பல்ல கடிச்சுக்கிட்டு சரி இப்ப கோவத்தை காட்ட வேணாம், பொறுமையா இருப்போம் அப்படின்னு பொறுமையா ஹேண்டில் பண்றாங்க. ஏய் செல்லோ கண்ணா ஏ ராசா, சரி அந்த கோவத்தை போய் எஃப்ஜே மேலையும் ஆதிரை மேலையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டுட்டு இருக்க ஜூஸ்ல எசன்ஸை கலந்து விடுவோம் அப்படின்னு போறாங்க. பட் ஆதிரையோ இது தவறு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, உங்களுக்கு இதுக்கான உரிமை இல்லை என்று சொன்னாலும் சட்டம் எங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்த போறாங்க. அப்ப எஃப்ஜே உள்ள பூந்து உங்களுக்கு அப்ரூவ் பண்ணவும் ரிஜெக்ட் பண்ணவும் மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ, இரு தம்பி ஆன்சர் பண்றேன், எங்க அந்த ஊட்டி விட்ட பையன் சபரி எனக்கு வந்து ஊட்டு பாவி, எனக்கு வச்சிருக்க சோத்த எடுத்து திங்கிறியே, உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரண அறிவு ஏதாவது இருக்கா அப்படின்னு சங்கையா புடிச்சு வாட்டர்மெலனை கேட்டாலும் இட்ஸ் காமன் ஃபுட், திஸ் இஸ் ஃபார் எவ்ரிஒன் அப்படின்னு சமாளிக்குது இந்த பீஸும். தலைவரும் பாவம் என்னதான் அசிங்கமா பப்ளிக்ல கழுவி ஊத்தினாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி தானே திட்டிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சிரிச்சே சமாளிச்சாரு. அட பாவி, மொத்த சோத்தையும் தின்றுக்கியே, தாய்மாமனுக்கு ஒரு வா சோறு வைக்கணும்னு நினைக்கலடா நீ. ஆனா இந்த பாருக்கு ஒரே ஒரு பாறாங்கல் அது மட்டும் கிடைச்சதுன்னு வையே, இந்த தர்பூசணி அடிச்சு பீஸ் ஆக்கிடுவேன் அப்படின்ற அளவுக்கு இந்த பீஸ் மேல கோவம் வருது. ஏன்னா தன்னோட ஃபுல் சப்போர்ட்டை எஃப்ஜேக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரி அந்த பீஸும் எப்பப்பெல்லாம் பாரு புடிச்சு தர்பூசணியை திட்டுதோ அப்பெல்லாம் வந்து, அண்ணே நீ பண்றது தானே கரெக்ட், உட்காருண்ணே நின்னு பேசாத, கையமுக்கட்டுமா காலமுக்கட்டுமா அப்படின்னு பிட்டு போட்டே இந்த பீஸை கரெக்ட் பண்ணி பாருவை காண்டேத்திட்டு இருக்கு. பட் பிளான் போட்ட மாதிரியே பாருவும் காண்டாவறாங்க. இன்னொரு பக்கம் அண்ணே தயவு செஞ்சு அவன் போடுற பிட்ல மயங்கிறாதனே அப்படின்னு போய் காதை கடிச்சிட்டே இருக்காங்க. பாத்ரா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா பாத்து. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சு, கலை என்னும் லேபரை விட்டு ஓனர் ஆகிய எஃப்ஜே கையமுக்கு காலமுக்குன்னு சொன்னாரு, அவரும் அமுக்குனாரு. இத பார்த்த பாரு சிரிச்சுக்கிட்டே தொழிலாளர்களின் ரத்தத்தை உறிஞ்சும் எஃப்ஜே அப்படின்னு ரிப்பீட் மோட்ல சொல்லிட்டே இருக்க, வளர்ந்து வரும் தொழிலதிபரை குறை கூறாதே பாரு அப்படின்னு ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா கூடவே சுத்தன செவ்வாழை இந்த தர்பீஸ். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற, அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. யோ உன்னை வச்சு நான் என்னதாயா பண்றது, இல்ல பாரு அவனை மட்டும் நீ டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு பாரு, ஏன் அவன் பண்ணலையா, அண்ணே கொஞ்சம் மூடிட்டு இருந்தேன், இல்ல பாரு இது தப்பு பாரு, சீ பாய மூடு, எனக்கு வச்சு இந்த சோத்தை எடுத்து தின்ட்டு நீ பேசுறியா அப்படின்னு ரொம்ப நேரம் பொறுத்து போய் ஒரு கட்டத்துல இந்த பீஸை புடிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என் சாப்பாட்டை திருடி தின்ன திருட நீ ஓரமா போயா அப்படின்னு கத்த, பாரு அப்படின்னு இவரும் கத்தினாரு. அங்கன மாடு கத்துது, ஏசுகாமே மாட்டு தண்ணியில காட்ட மாட்டியா அப்படின்னு திரும்பி பார்த்தா கத்தனது நம்ம தர்பீஸ். இத பார்த்துட்டு நம்ம அம்மனி சும்மா இருப்பாங்களா, யோ தள்ளி போயா அப்படின்னு அவங்க கத்த, இதுக்கு மேல என்னால பொறுத்திருக்க முடியாது, டோன்ட் ஒன் சைட் அட்டாக், டோட்டலி ஐ அப்ஜெக்ட் திஸ், அவர் ஒரு வளர்ந்து வரும் இளைஞர் அப்படின்னு இந்த பீஸ் கத்த ஆரம்பிச்சிச்சு.
நீங்க இப்ப சவுண்ட் விட்டீங்க? சப்போர்ட்டிங் தான். ஏன் இந்த பிசி எஃப்ஜேக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா வெரி சிம்பிள். தலைவருக்கு வினோத் அடிக்கணும், ஆனா வினோத் அடிக்கிறதுக்கு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ உனக்கு எஃப்ஜே அடிக்கணும்ல, அதை எப்படி நான் ஒத்துப்பேன்? சோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுது இந்த பீஸ். ஐயா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, இல்ல சப்போர்ட்டா ஜூஸ் கூட பண்ணுங்க, ஆனா தயவு செய்து உங்க இங்கிலீஷை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஐயா. Don't one side attack. Totally I object this. அவரை வளர்ந்து வரது யாராவது ஃபெயில்னாலும் இங்கிலீஷ்ல பெரிய புலிடா. ஹே அது எல்லாரும் அமையாதுடா. அதுக்கப்புறம் கோச்சிட்டு வெளியே வந்த பாருவை கன்வின்ஸ் பண்றதுக்காக நம்ம தர்பூசணி வெளியே வந்தார். பாரு உன் கேம் மட்டும் ஆடுற அப்படின்னா நீ மட்டுமே ஆடு பாரு, நான் வரல அப்படின்னு கோச்சிட்டு கத்த பார்வதி ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓட்டினாங்க. ஏய் தர்பூசே உன்னை அடிச்சு கொழ கொழன்னு ஆக போறேன் பாரு. நான் யாரையா இந்த அலக்கூட்டி என் கூட போட்டது? சரி இப்போதைக்கு கோவப்படக்கூடாது, ஏன்னா ஒன்னு அடிக்கணும்ன்றதை விட எஃப்ஜேவை அடிக்கணும்னு வெறியில இருக்கேன் நானு. சோ அமைதியா பேசுறேன். எனக்கு எஃப்ஜேவை அப்ரூவ் பண்ண முடியாது, நீயும் சப்போர்ட் பண்ணாத. உனக்கு தேவை என்ன? நான் வினோத்துக்கு கொடுக்க கூடாது அவ்வளவுதானே? சரி கொடுக்கல, அப்ப நீ ரம்யா கொடுத்துரு பாரு. டீலா நோ டீலா? டீல் போப்போ. எனக்கு ஓகே டீல் அப்படின்னு ஒரு டீல் பேச ரம்யா என்ன சொல்றாங்க, அப்படி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், பாருக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். ஆல்ரெடி தர்பூசணி ஒன்னு வச்சிருக்கிறதுனால நம்ம 3 பேருக்குமே பயன்படும், ஓகேவா அப்படின்னு கேட்க டீலை இப்போதைக்கு சைன் ஆஃப் பண்ணிட்டாங்க. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் தனியா கூப்பிட்டு ஏன்னா உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், இப்போ வரைக்கும் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கேன்ல, ஆனா ஏன்னா எல்லா இடத்துலயும் என்ன விட்டு கொடுத்து பேசுற? சரி உடுப்பாரு, எனக்கு நீ சொல்ல வர்றது புரியுது, அதனால ரொட்டேஷன்ல விடுவோம், நீ ஒருத்தனை அப்ரூவ் பண்ணு, நான் ஒருத்தனை அப்ரூவ் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்ச இடத்துலயே திரும்ப வந்து நிக்க இந்த ஆள் இருக்க வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு கடுப்புல போய் அங்க இருக்கிற தலகாணியை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. அப்ப சைட்ல இந்த பீஸும் உட்கார இந்த பீஸையும் போட்டு தலகாணியில அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஆனா நம்ம தலைவர் சமுத்திரம் படத்துல வர்ற சரத்குமார் மாதிரி ஏண்டா பாரு ஏண்டா கோச்சிக்கிற அப்படின்னு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாருப்பா. இதெல்லாம் பாக்குறப்போ இந்த மாதிரி ஒரு அண்ணனுக்கு தான்ப்பா தங்கச்சியா பிறக்கணும் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த பொண்ணுங்க இந்த உலகத்துல நினைப்பாங்க. ஆனா அப்படி இந்த பீஸை நம்பினாங்க அப்படின்னா அவங்க தான் இழுச்சவாய். ஏன் அப்படின்னு கேட்டா ஒரு நாள் அன்சீன்ல இந்த பீஸ் என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்கு, பேசாம நான் பார்வையே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு இருக்கு. எவனோ ஒருத்தன் கல்யாணம் பண்றதுக்கு அரோரா சுத்தி இருந்தீங்க. அப்போ உள்ளுக்குள்ள இல்லாமையா? ஏய் அவசரப்படாத, எதுக்கும் உள்ள ரெஜிஸ்ட்ரார் கிட்ட விசாரிச்சுக்கோ, இங்க 60 கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? இதுக்கு பாரு என்ன சொன்னாங்கன்னா, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, இத்தனை நாள் அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு இருக்கேன், தங்கச்சி தங்கச்சின்னு பழகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற அப்படின்னு சங்கியா கேட்டாங்க. திடீர்னு வந்து எதுக்கு என் பக்கம் திரும்புற? யாரோ ஒரு ஆள் கல்யாணம் பண்றதுக்கு பேசாம நானே. ஆனா பாவம்பா இந்த தர்பூஸ் அட்லீஸ்ட் டாஸ்க்லயாவது இந்த பீஸுங்க நம்மள மதிச்சு வாங்க சார் போங்க சார் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம பயங்கரமா உபசரிக்கிறாங்க. இதெல்லாம் என்ஜாய் பண்ணிப்போம் அப்படின்னு என்ஜாய் பண்ணிக்க ட்ரை பண்ணுது. ஆனா அதுக்கு பின்னாடி பயங்கரமான உள்குத்து இருக்கு. டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் போடா வெண்ண வாயா போயா வெட்டிடுவேன் பொழந்துருவேன் என்ன வேணா பேசுவாங்க. அதெல்லாம் இந்த பீஸுக்கு தெரிய மாட்டேங்குது. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? என்ன? பட் இந்த ரம்யா பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அடிச்சாங்க இங்க. அது என்னன்னா பார்வதி ரம்யா கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க, நான் உன்னை அப்ரூவ் பண்றேன், ஆனா எனக்கு நீ உண்மையா இருக்கணும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும், ஒருவேளை பண்ணலன்னு வச்சுக்கோயேன் கடைசி வரைக்கும் மன்னிக்க மாட்டேன், ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு டீல்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா எஃப்ஜேவும் சபரியும் தனியா போய் டீலுக்கு ஒத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா ஒத்துக்கிட்டேன், லாஸ்டா வந்து இல்லன்னு சொல்றேன், ஏன்னு கேட்டா இது என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு அடிச்சாங்க அந்தர் பல்டி. இது உண்மையிலேயே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். அண்ட் மத்த கண்டஸ்டன்ட்ஸ்ல கேங் போட்டு விளையாடுறதுக்கு இந்த மாதிரி சோலோவா யோசிச்சு யார்ட்டையும் சொல்லாம டீல் பண்றது ஒரு நல்ல பிளேயருக்கு அழகு. அவ்வளவுக்கு கிரைண்டரா இப்ப எல்லாமே QCக்கு வந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் வந்தது நம்ம வினோத் அண்ட் கம்ருதீன். அவரது பார்த்த உடனே ரிஜெக்டட், இது ரிஜெக்டட், இதுவும் ரிஜெக்டட் அப்படின்னு வரிசையா எடுத்து வைக்க, யோ லூசு அது எதுக்கு தூக்கி போடுற, அடிக்கி ஒழுங்கா வை, அதை நான் சரி பண்ணி அடுத்த ரவுண்டு கூட எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஏன் இத்தனை பேர் நிக்கிறீங்க, எக்ஸாமின் பண்றப்போ பின்னாடி போங்க அப்படின்னு கத்த, டேய் பிக் பாஸே இருக்கலாம்னு சொல்லிட்டாரா, உட்கார்றா கம்முன்னு அப்படின்னு ஒண்ணே வச்சு பாருங்க சிரிப்பு. அந்த நீங்களே பாருங்க. பிக் பாஸே இருக்க சொல்லிட்டாரா, உட்கார்றா கம்முன்னு. என்ன வாடா போட பேசுற? பிக் பாஸ் சத்தியமா சொல்றேன், இதை மட்டும் ஒரு 20 தடவை ரிப்பீட்ல போட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். சோ டியர் பிக் பாஸ், இந்த 2 பேரை மட்டும் தயவு செஞ்சு கட்சி வரைக்கும் வச்சுங்க, சரியான என்டர்டைன்மெண்ட். ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கு. அடுத்து FJ ஓட டீம் வந்துச்சு. அத டேஸ்ட்லாம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தர்பூசணி அப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா சரியில்லை அப்படின்னு பார்வதி கீழே ஊத்திட்டாங்க. சோ எப்படி அவர் அப்ரூவ் பண்ணதை நீ ஊத்துவ அப்படின்னு சண்டைக்கு போவ, அங்க இருந்து வினோத் வந்தாரு. இங்க பாரு நீ அப்ரூவ் பண்ணதை மட்டும் அந்த ஊத்தனால அப்ப நீ ஊத்தலாம் அப்படின்னு சொல்ல, நான் எங்க ஊத்துறேன் இங்க பாரு கண்ணடிக்கிறான் பாரு அப்படின்னு அங்கேயும் ஒரு கலாயை போட்டு என்னென்னவோ பேசி லாஸ்டா FJ ஓடுது 2 அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது ஏன்னு தெரியல, இந்த வினோத் வந்து தர்பூசணியை பத்தி பேச போறோன்னு சொல்லி அப்படின்னு ஆரம்பிச்சாலே குபீர்னு சிரிப்பு வந்துருது.
இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆதிரையோட எடுத்து மேல கீழே வச்சு பார்த்தாங்க. எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாங்க. அதுவும் கரெக்டா இருந்துச்சு. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு பொசுக்குன்னு ஊத்தி விட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்க என்கிட்ட நடந்துக்கிற விதம் சரியில்லை, அதனால ஊத்தி விட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து ஊத்த, என்ன காரணத்துக்கு இதை ஊத்துனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் அது உங்கள்ட்ட இருந்து எனக்கு கிடைக்கல, அதனால நான் ஊத்துறேன் அப்படின்னு ஊத்துனாங்க. நாங்க எப்போ அப்படி நடந்துக்கிட்டோம்? அதை போய் நீங்க பிக் பாஸ்ட கேளுங்க. லேக் ஆஃப் IPR, அதனால நாங்க ரிஜெக்ட் பண்றோம். He is correct. அப்படி ஒரு சட்டம் இருக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க, அப்ப போய் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரிஜெக்ட் பண்றத பாக்குறப்போ கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா லைவ்ல பாக்குறப்போ ஒடுங்கி போன பாட்டில ரொம்ப நேரமா உட்காந்து சரி பண்ணி அந்த டீம் அந்த ஜூஸை ரெடி பண்ணாங்க. அப்படி ரெடி பண்ண ஒண்ணு அப்படி ஊத்துறப்போ ஐயோ பாவமே அப்படின்ற ஃபீல் தான் இருந்துச்சு. என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி FJக்கு ஜிங்சா அடிக்காம இவங்க கேமை மட்டும் தனியா ஆடி இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல என்ன வேணா கேள்வி கேட்கலாம். ஆனா அங்க ஒரு காம்போ போட்டு ஆடுறதுதான் இவங்களே இவங்களுக்கு வச்சுக்கிற வெடி. ஆனா என்ன சொல்லி என்ன புண்ணியம், எனக்கு FJ தான் பிடிக்கும், அவனோட தான் பேசிட்டு சுத்திட்டு இருப்பேன் அப்படின்னு காலையில போய் அவர் தூக்கத்துல இருந்து எழுப்புறதுல இருந்து நைட்டு தட்டி தூங்குற வரைக்கும் அம்மனி தான் பக்கத்திலேயே இருக்காங்க. நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணா? இத பார்த்துட்டு அவங்க சும்மா இருப்பாங்களா? கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு 1-2 அப்ரூவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்படி ஒன்னு அப்ரூவ் பண்ணிட்டு இன்னொன்னு ரிஜெக்ட் பண்றீங்க வாசனை வரலன்னு சொல்லி? எல்லாமே ஒரே அண்டால இருந்து ஊத்துனதுதான். அது எப்படி ஒண்ணுல வாசனை வந்துட்டு இன்னொன்னுல வாசனை வராம இருக்கும் அப்படின்னு கடுப்பாயி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இத பார்த்த பார்வதிக்கு லைட்டா குளுகுளுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா FJவை அடிக்கணும்னு நினைக்கிறப்போ பெருசா சான்ஸ் கிடைக்கல. பட் அவரோட ஆளான ஆதிரையை அடிச்சம் பத்தியா, அது போதும் பையனுக்கு அப்படின்னு. இந்த வீட்டுல நடந்த குழப்பத்துக்கெல்லாம் இவன் தான் காரணம். இத ஓரமா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்த கலை பொசுக்குன்னு என்ன யோசிச்சாரோ தெரியல, உடனே ஜூஸை தூக்கி அந்த டேபிள் அடிச்சு எட்டி உதைக்கிறாரு. ஏண்டா நல்லா தானே இருந்த, எதுக்கு இப்ப லூஸ் தரமா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கமருதீன் கேட்க, அப்புறம் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தா இதுல டேஸ்ட் இல்லையா ஸ்மெல் இல்லையா ஆனாலும் ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்ற காரணத்துக்காக கடுப்பாயிட்டாராம். ஆனா பயபுள்ள பண்ணதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கோம். இப்ப வரைக்கும் ஒன்னும் பெருசா பண்ணல, நம்ம மூஞ்சி க்ளோஸ் அப்ல தெரியற மாதிரி இருக்கிறதுக்கு. அதனால இந்த மாதிரி எட்டிக்கிட்டு உதைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ப்ரோமோலயாவது வருவோம் அப்படின்னு பிளான் போட்டு பண்ண மாதிரி தெரியுதே. யாரு அந்த பிளாக் டாக் உள்ள வந்து காரியத்தை கெடுத்துட்டா? இப்ப கோச்சிட்டு உள்ள போன ஆதிரை சபரி கிட்ட நல்லா இருக்க பாட்டில் என்ன இதுக்கு தூக்கி போடணும் அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனா சபரி ஏய் வார்த்தை அப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறார். ஒரு வார்த்தையும் சொல்ல அந்த அம்மா. இவர் தப்ப தட்டி கேட்கிற மாதிரியும் நியாயத்தின் பக்கம் மட்டும் தான் நிப்பேன் அப்படின்ற மாதிரியும் டே 1ல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. ஊர்ல இருக்கிறவங்கலாம் என்ன நல்லவன் சொல்லுவானான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் எந்த கெட்டதும் பண்ணது. இப்ப இந்த மேட்டர் ஒன்னாச்சா அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். நான் உங்கள்ட்ட அப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க பார்வதி. அதுக்கு இவர் என்ன சொன்னாரு, என்ன நம்பி 3 பேர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு தான் நான் நேர்மையாவும் நியாயமாவும் இருப்பேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இந்த எபிசோட் ஸ்டார்ட்ல கெமி FJ மேல கடுப்புல உள்ள போயிருக்கிறப்போ இங்கேயும் அங்கேயும் கன்வின்ஸ் பண்ணி நடுவுல இவங்க 2 பேருக்குள்ள பாலத்தை கட்டுறாரு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ தெரியும் சூது நானும் எங்களுக்கும் தெரியும். இப்ப ஆதிரையை கன்வின்ஸ் பண்றதுக்கு பின்னாடியே வந்தாரு நம்ம தர்பூஸ். அதுக்கு ஆதிரை என்ன சொன்னாங்க, நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க முந்தானையை பிடிச்சே சுத்திட்டு இருங்க அப்படின்னு தப்பா பேசிட்டாங்க. உள்ளுக்குள்ள நம்ம தர்பூசணிக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்ச தர்பூசணி எடுத்து ஜூஸ் போட்ட மாதிரி குளு 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 குளுன்னு இருந்திருக்கும். ஆனாலும் வெளியே அப்படிலாம் பேசாத ஆதிரை, எனக்கு புரியுது ஆதிரை அப்படின்னு பீட்டு போட்டுட்டு இருந்தார். வர வர பெரிய நடிகர் ஆயிட்டீங்க. பட் உண்மையிலேயே இந்த பீஸ் டேஸ்ட் மட்டுமே பார்த்து அப்ரூவ் பண்ணிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா இந்த பீஸை பெருமையா சொல்லலாம். ஆனா ஜூஸ் போட போறதுக்கு முன்னாடியே வினோத்தோட ரிஜெக்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரிஜெக்ட் பண்றதும், ஆதிரை கிட்ட வந்து உன்கிட்ட உழைப்பு இருக்குமா, கஷ்டப்பட்டு இருக்கமா, எனக்கு புரியுதுமா அப்படின்னு சப்போர்ட் பண்றதும் பாக்குறப்போ உனக்கு வினோத் மாதிரியான ஆள் தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்க தோணுது. ஐயோ உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி என்னாச்சுன்னா ஐ வாண்ட் ரெஸ்ட் பிரேக் அப்படின்னு நம்ம தர்பூசணி கத்த நல்லா திண்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. உனக்கு எதுக்கு பிரேக் அப்படின்னு கேட்டு போயிட்டாரு இந்த வினோத். சாப்பாட்டு கலையில மட்டும் நீ அடிச்சுக்கே முடியல மாப்ள, கண்ணு வைக்காத மாப்ள. இந்த காரணம் நம்ம தர்பூஸ் என்ன பண்ணிட்டாரு, எங்களை மதிக்காத யாரோடதையும் அப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு ஏற்கனவே அப்ரூவ் பண்ணி வச்சிருந்த ஒரு சில பாட்டில்ஸ் ஆன FJ டீமோட பாட்டில்ஸ் அண்ட் வினோத் டீமோட பாட்டில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கீழே ஊத்திட்டாரு. அதன்படி இப்ப செலக்ட் ஆயிருக்கிறது சபரியோடது மட்டும்தான் 2 அப்ரூவ்டு. பட் அதை நான் ஒத்துக்கணும்ல, நான் இல்லாம நீ மட்டும் எப்படி ஒத்துப்ப, இதுக்கு மேல நான் வரல நீயே பண்ணிக்க அப்படின்னு கோச்சிக்கிட்டு பாரு கிளம்பி போயிட்டாங்க. இந்த வண்டி கிளம்பிருச்சுல அரசி நில்லுதா அப்பா மேடம் நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்கப்பா, நீங்க போயிட்டு வாங்க மேடம். பட் திவாகர் இந்த இடத்துல ரொம்ப பாவம்பா, கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் தான் எடுத்தாரு. ஏன்னா கலை வந்து டேபிள் எட்டி உதச்சதுனால அவங்க டீமோட ஜூஸை ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்படி பாக்குறப்போ இந்த வினோத் டீமோட அப்ரூவ் ஆகி உள்ள இருந்துச்சு. இந்த பீஸ் போய் நம்ம தர்பூசணியை நோண்ட என்ன நோண்டிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பீஸ் எடுத்து ஊத்துச்சு. நான் என்ன இடிச்ச வாயனா
நியாயப்படி இதுதானே நியாயம். அதனால பாரு கிட்ட போய் நீ சொன்னது தானே நான் பண்ண பாரு, எஃப்ஜேவை ரிஜெக்ட் பண்ண சொன்ன பண்ணிட்டேன், அதே மாதிரி இவனும் தப்பு பண்ணிருக்கான் அப்படின்றப்போ ரிஜெக்ட் பண்றதுதானே நியாயம் அப்படின்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. சந்திரமுகி கிளைமேக்ஸ்ல வர்ற ஜோதிகா மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு. பட் இத பின்னாடி உட்காந்து ஸ்க்ரூ பண்ணிட்டு இருக்காங்க பாருக்காக இன்ஸ்டா அன்பு கேங்கு. அதுக்கேத்த மாதிரியே இந்த பீஸும் செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. இதனால என்ன ஆகுது, எஃப்ஜேவை பழிவாங்க வேண்டும் என்ற பார்வதியோட எண்ணம் ஒரு இடத்துல கூட நிறைவேற மாட்டேங்குது. அதனாலதான் இவங்க உச்சக்கட்ட கடுப்புல இருக்காங்க. இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை விட மாட்டேன்டா. இப்போ இல்ல, எப்பவுமே உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியும். ஆனா அந்த ஹோல் அப்படின்னு பார்த்தா ஒரு பொம்பளை என்டையர் வீட்டையும் சமாளிக்குது. இந்த அம்மா ப்ரோமோல இல்லாத ஒரு வீடியோ கூட இல்ல. இந்த அம்மா வாயை முடிச்சுனா கண்டென்ட்டும் இல்ல அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த சீசனே இந்த பீஸ் இருக்கறனால தான் ஏதோ ஓடுதோ அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்குது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் சரி, இந்த வாரத்துல மோஸ்டா ஒரு வைல்ட் கார்டு இருக்கு அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டோம். அதுவும் நம்ம பார்வதி மாதிரியே ஒன்னு இறக்குனாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற லெவல்ல இருக்கும். சோ பார்த்து இறக்கி விடுங்க. உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷன் ஜெனி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.